உங்களே வணக்கம். நான் அரசஜா. பொதுவா ஒரு ஆணோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்குது. ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டு ஜாலியா ஏசி ரூம்ல போய் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு வர்றாங்க. இல்ல ஒரு தினக்கூலியா வேலை பார்த்தா கூட ரொம்ப ஜாலியா வேலை பார்க்கறது தான் ஒரு பெண்களுடைய மனநிலை இருக்குதுல்ல. ஆனா ஒரு ஆணா பிறந்தவன் ஒரு வீட்ல அவன் குழந்தை பருவத்திலேருந்தே அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்தோடையே வளர்க்கப்படுறான். அவனுக்கு பின்னாடி நல்லா படிக்கணும். அந்த படிச்சு அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். கேம்பஸ்ல பிளேஸ் ஆகணும். பிளேஸ் ஆன உடனே அவன் வீட்டுல சில பொறுப்புகள் வந்துடும். அக்கா தங்கச்சி இருந்தா அந்த பொறுப்புகள். ஒரு சுகமான சுமையா இருந்தா கூட சுமை தானே. அதற்கப்புறம் அவனுக்கு கல்யாணம், வீடு, குழந்தையோட படிப்பு, மனைவியுடைய தேவை. அதுக்கப்புறம் அப்பா அம்மா வயசாயிடுவாங்க. அவங்கள கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு அவனுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா பெரும்பாலும் அவனோட வாழ்க்கையில அவனுக்கான இடம் இல்லாமையே போயிடும் கடைசி வரைக்கும். கடைசியில ஒரு 60 வயசுல ஒரு ஆண் திரும்பி பார்த்தான்னா, என்ன நம்ம வாழ்க்கையை வாழவே இல்லையே. எல்லா காலகட்டத்திலையும் யாராவது ஒருத்தர் தான் நம்முடைய வாழ்க்கைய டிரைவ் பண்றவங்களா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பா தோணும். அதுவும் ஒரு 20, 30 நம்முடைய அப்பா காலகட்டங்கள்லாம் கூட அவங்க வாழ்க்கையை கண்டிப்பா அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஊர்கள்ல திண்ணை எல்லாம் இருக்கும் கிராமத்துல. அந்த மாதிரி அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்குன்னு சில இடம் இருந்தது. ஆனா இப்போ கண்டிப்பா இல்லை. ஒரு 60 வயது வரையும் இருக்கிற இப்ப இந்த காலகட்டத்துல வாழ்ற ஒரு ஆண்னால அவனுக்குன்னு அதிகபட்சம் ஒரு 10 நாள் இல்ல ஒரு மாசம் கூட அவன் வாழ்க்கையில கண்டிப்பா வாழ்ந்திருக்க மாட்டான். ஏன்னா தினந்தோறும் அவனுக்கு உள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கு. இஎம்ஐ காட்டணும், அடுத்த கட்டம் முன்னேறணும், ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இந்த மாதிரி அவனுடைய வளர்ச்சியை பத்தியான ப்ரெஷர் அவனுக்கு ரொம்ப அதீதமான ப்ரெஷர் இருக்குங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ இது நம்ம வாழ்க்கை தான். ஆனா நம்மளால வாழ முடியல. அப்ப என்ன பண்ணணும்? நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். அதாவது மாதத்துக்கு ஒரு முறை எங்கேயாவது ஆண்களுக்கு பிடித்த விஷயத்த செய்யறதுக்கு கண்டிப்பா ஒதுக்கலாம். செலவு தான். ஆனா அந்த செலவு நமக்காக, நம்ம சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக பண்ற ஒரு சுயநலமான செலவா கூட இருந்துட்டு போகுதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, பொதுவா ஆண்களுக்கு இந்த நண்பர்களுடைய வெளியில போறதுதான் ரொம்ப பிடிக்கும். அது அவனுடைய கிரியேச்சர் தான் நான் நினைக்கிறேன். அதாவது சின்னதா அவுட்டிங், ஒரு பைக்கு இல்லைன்னா கார், இல்லைன்னா ரொம்ப செலவு கம்மியா இருந்தா கூட ஒரு பஸ்ல கூட அவன் பிரயாணம் பண்ணலாம். நண்பர்களோட சேர்ந்து பக்கத்துல இருக்கிற அவனை மறந்து, இஎம்ஐயை மறந்து, வீடு கட்டுறதை மறந்து, பிள்ளைங்களுடைய படிப்பை மறந்து, ஸ்கூல் ஃபீஸை மறந்து, இல்லைன்னா வாட் எவர் இட் இஸ், என்ன நம்மகிட்ட இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற தேவை எல்லாத்தையும் மறந்து சின்னதா ஒரு 10 மணி நேரமோ ஒரு ஒரு 4 மணி நேரமா கூட இருக்கலாம். நம்ம இருக்கிற அந்த அட்மாஸ்பியரை விட்டு சின்ன ஒரு அவுட்டிங் அப்படி வெளில போயிட்டு வந்தோம், எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படின்னா அந்த மாசத்தை ஓட்டுறதுக்கான ஒரு எனர்ஜி அந்த பிரயாணத்திலேருந்து கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா பிரயாணம் அவ்வளோ ஒரு ஒரு சூப்பரான ஒரு மருந்து அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல உங்களுக்கு பிரயாணம் பண்றதுல விருப்பம் இல்லை அப்படின்னா நல்ல படத்துக்கு போகலாம். இல்ல நண்பர்களோட சேர்ந்து அவங்க வீட்டுல இந்த பழைய விஷயங்களை பேசுற விஷயம், நீங்க படிச்ச அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சின்ன வயசுல நீங்க உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து போயிருப்பீங்க, கிராமத்துல போய் தங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உங்க ஆள் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷத்தை தரும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்காக மாசத்துல ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணிக்கலாம். அந்த மாசத்துல ஒரு நாள் அந்த மாதிரி நீங்க அதை ஒதுக்கிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கைய மாசத்துல 29 நாள் மற்றவங்களுக்காக வாழ்ந்தாலும் ஒரு நாள் உங்களுக்காக வாழ்ந்ததா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த 29 நாள் அது நம்ம அப்படி வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்கான எனர்ஜியை அந்த ஒரு நாள்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதனால நண்பர்களே, நீங்க உங்களுக்காக ஒரு நாள் வாழ ஆரம்பிங்க. அது சுயநலமா இருந்தா கூட நம்ம வண்டியை நம்ம சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான். உங்களுக்கான சந்தோஷத்தை உங்ககிட்ட இருந்தா நீங்க ஆரம்பிக்கணும். மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்றேன். நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாங்கிறது என்னுடைய எண்ணம். நன்றி, வணக்கம்.